பூமி முழுவதும் தேவனுடைய மகிமையை எப்படி இருக்குமா? பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அத்தனை பேருக்கும் கடவுள் ஒரு இருக்கிறார் என்றது நிச்சயமா அறிந்திருக்கணும். ஏன்னா படைப்புகளை கண்களினால் பார்க்கிற எந்த மனுஷனும், சந்திரனை பார்க்கிற எவனும், சூரியனை பார்க்கிற எவனும், இரவில் நட்சத்திரங்களை பார்க்கிற எவனும், மாலையில் நான் பீச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் பீச்சில் போய் சமுத்திரத்தை பார்க்கிற எவனும் கடவுள் இல்லை என்று சொல்லவே முடியாது. இது இப்படிப்பட்ட ஒரு பிரமிப்பான விதத்தில் இந்த சமுத்திரத்தை உண்டாக்கினவர் ஒரு இருக்கிறார்னு அந்த எண்ணத்தில் தான் வீட்டுக்கு போக முடியுமே தவிர சும்மா பார்த்துட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு போக முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மகிமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The nature of God, கடவுளுடைய இயல்பு என்ன? கடவுள் யாரு? அவர் எப்படிப்பட்ட மகிமைக்கு சொந்தக்காரர்? அப்ப தேவன் யாருன்ற தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது என்று அறிகிற போது நான் யாருன்னு தெரியும். என்ன அவர் எப்படி மகிமையா உண்டாக்கி இருக்கிறார்ன்றது எனக்கு தெரியும். நான் யாருன்னு தெரியும் போதுதான் நான் எப்படி செயல்படணுன்ற அறிவே எனக்கு உண்டாகும். நான் எப்படி செயல்படணுன்ற அறிவே எனக்கு உண்டாகும். நான் யாரு, நான் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், அப்போ நான் எப்படி வாழணும், என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், எப்படி மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் என்னை உண்டாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வரும். நம்முடைய வாழ்க்கை அப்படி ஒரு உணர்வு உள்ளதா இருந்தால் நம்முடைய செயல்பாடுகளான நல்லா இருக்கும். ஆகவே கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த உலகத்தில் அத்தனை படைப்புகளும் இருக்கு. எல்லா படைப்புகளும் எதுக்கு இருக்குன்னு அந்த உலகத்தில் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காகவே தான் அந்த அத்தனை படைப்புகள் இன்னைக்கு இருக்குது. கர்த்தருடைய மகிமைனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த மகிமைக்கே சொந்தக்காரர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அந்த அப்படிப்பட்ட மகிமையானவர் என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் நான் புரிஞ்சுக்கணும். அப்புறம்தான் இந்த மகிமைனா என்னன்னு புரிந்து கொண்டு இந்த உலகத்துக்கே அந்த மகிமையை எடுத்து சொல்ல முடியும். அந்த உலகத்துக்கு இந்த மகிமையை நான் வெளிப்படுத்த முடியும். Glory is the full expression of God's nature. மகிமை என்பது என்ன? தேவன் யார் என்கிறதை வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடு, ரெவலேஷன். தேவன்னா யார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடு தான் இந்த மகிமை. இந்த ரெவலேஷன் என்னது? தேவனை பற்றிய ரெவலேஷன் என்னது? தேவன் யாரு, அவர் எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு பெரியவர், அவருடைய அன்பு என்னது, கிருபைன்னா என்ன, அவருடைய தயவுன்னா என்ன, தேவனுடைய நீதினா என்ன, அவர் நீதியில் எப்படி இருப்பார், அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவர், அவர் எப்படிப்பட்ட வல்லமைக்கு சொந்தக்காரர், இதெல்லாம் வெளிப்படுத்துவது தான் இந்த மகிமை. இப்போ பாருங்களேன், ஒரு மனுஷன் நல்ல ஆற்றலும் திறமைகளும் உள்ளவனாக இருக்கான், நல்ல சாதிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறான் இல்லையா? அப்போ நல்ல சாதிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறான், நல்ல திறமையில் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, நம்ம கண்ணை அதை பார்க்குது. அதன் மூலமா அவன் எப்படிப்பட்ட வெற்றிகளை அடைகிறான்றதே நமக்கு தெரியுது. அப்போ அவனை சந்திக்கிற போது நம்ம என்ன செய்வோம்? அவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடு. ஆமாவா இல்லையா? அதே போல தாவீது சொல்றான், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை மகிமையை அவருக்கே செலுத்துங்கள். வாசிக்கிறீங்களா அந்த வசனம்? கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கன மரியாதை யாருக்கு தான் செலுத்தணும்? நீங்க மனுஷனுக்குரிய கணத்தை எப்படி கரெக்டா மனுஷனுக்கு செலுத்துறீங்களோ அதே போல கர்த்தருக்குரிய கன மகிமை யாருக்கு தான் செலுத்தி ஆகணும்? கர்த்தருக்கு மட்டும்தான் செலுத்தணும். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை இன்னொருத்தருக்கு சொல்றாரு, என்னுடைய துதியை என்னுடைய கணத்தை வேற ஒருவருக்கு நான் விட்டு கொடுக்கவே முடியவே முடியாதுன்றார். அப்போ வாசிப்போம் சங்கீதங்கள் 29 1-2 வசனங்கள். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு மகிமை வல்லமையும் செலுத்துங்கள். அதை யாருக்கு தான் செலுத்துங்க? கர்த்தருக்கே செலுத்துங்கள். அவருக்கு உரியதை அவருக்கே என்ன செய்யுங்க? செலுத்துங்க. 2வது வசனம், கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை, அந்த நாமத்துக்கு என்ன மகிமை மரியாதை இருக்குதோ அதை யாருக்கு தான் செலுத்துங்க?
அவருக்கு செலுத்துங்கள். அப்படின்னா என்னதுன்னா, அந்த உலகத்துல யாருக்கு உரிய கனமோ அந்த கனத்தை அவருக்கே செலுத்துங்க. ஆனா கர்த்தருக்குரிய கனத்தை கர்த்தருக்கே செலுத்துங்கன்றார். அப்ப இந்த காலைவெளியில நாம் இந்த உலகத்திலே உயர்ந்தவர், இந்த உலகத்திலே சிறந்தவர் யாருன்னா கர்த்தர் மட்டுமே. அப்ப அவ்வளவு உயர்ந்தவர், இந்த ஒட்டுமொத்த படைப்புகளையும் படைத்தவர், மகிமைக்கு உரியவர் அவரே என்று நம்ம அறிந்து கொண்டு அவருக்குரிய கனத்தையும் மகிமையும் யாருக்கு தான் செலுத்தணும்? கர்த்தருக்கே செலுத்த வேண்டும். இப்போ இந்த 4 விதமான உண்மைகளை, அடிப்படை உண்மைகளை உங்களுக்கு நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போறேன். The 4 principles of glory in creation. படைப்பில் மகிமையின் 4 விதமான உண்மைகள், மகிமையை குறித்த 4 விதமான உண்மைகள் அல்லது 4 விதமான ஒழுங்குகள். இப்போ கர்த்தர் வந்து இந்த பூமியை சும்மா ஏனாதானு உண்டாக்கல, ஒரு ஒழுங்கும் கிரமமாக உண்டாக்கியிருக்கிறார். பூமி எப்படி உண்டாக்கியிருக்கிறாரு? எல்லா படைப்புகளையும் கர்த்தர் எப்படி உண்டாக்கி இருக்கிறாராம்? ஒழுங்கும் கிரமமாக, ரொம்ப ஒழுங்கா அதை கிரமமா சரியா உருவாக்கி இருக்கிறார். நம்பர் 1, இந்த உலகத்தை படைக்கும் போது ஆண்டவர் எப்படி படைச்சாராம்? God created everything with glory. கர்த்தர் எல்லாவற்றையும் படைக்கும் போது மகிமையோட படைத்தார். எப்படி படைத்தாராம்? மகிமையோட. ரைட்டா? இந்த தேவன் இயல்பாகவே படைப்பாளர், படைக்கக்கூடிய ஒருவர் தான் தேவன். இந்த உலகத்தில் வேற யாருமே அவரை போல என்ன செய்ய முடியாது? படைக்க முடியாது. அவர் படைத்து வைத்திருக்கிற ரா மெட்டீரியல் எடுத்துனா இவங்க 1008 காரியங்களை உருவாக்கலாம். ரா மெட்டீரியலை எடுத்து இவங்க உண்டாக்குறாங்க, இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம மனிதர்கள் விஞ்ஞான ரீதியில். ஆனால் ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கடவுள் ஒருவரே. ஒன்றுமில்லாமையிலிருந்து, சொல்லுங்க, ஒன்றுமில்லாமையிலிருந்து, எம்டினஸ்லிருந்து, ஒன்றுமில்லாமையிலிருந்து காரியங்களை உருவாக்குகிறவர். அப்போ நம்பர் 2, ரெண்டாவது ஒழுங்கு அல்லது உண்மை என்னன்னா, மகிமையை குறித்த ஒரு உண்மை என்னன்னா, அந்த ஒழுங்கு என்னன்னா, God created everything to manifest its glory. கடவுள் வந்து மகிமையோட உண்டாக்குனது மட்டுமல்ல, ஒவ்வொன்றும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தணும். ஒவ்வொன்றும் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தணும். அப்போ இந்த உலகத்தை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இந்த உலகத்தை பார்க்கும்போது ஒரே மகிமையில் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன, கர்த்தர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் எப்படி உண்டாக்கினாரு? மகிமையோட உண்டாக்கினார். ஆனால் அந்த மகிமை ஒரே மாதிரி இல்லை, விதவிதமான மகிமையோடு உண்டாக்கினார். அப்போ ஒவ்வொரு படைப்பும் தனக்குரிய மகிமையை தான் வெளிப்படுத்துதே தவிர இன்னொரு மகிமையை என்ன வெளிப்படுத்துறது? அதுக்குன்னே மகிமை இருக்கு. இப்போ சொல்றேன் பாருங்களேன், பறவைகள் பறக்கும். எல்லாம் பறக்க முடியுமா? அதுக்கு சிறகுகளை உண்டாக்கி இருக்கிறாரு, பறக்கும். பறந்து அது மகிமையை வெளிப்படுத்தும். மயில் ஆடி தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும். குயில் பாடி தன் மகிமையை வெளிப்படுத்தும். இது பறவை, எல்லா பறவையும் ஒரே செயல் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. பறவைகள் பறக்கும், மீன்கள் நீந்தும். மீன்கள் பறக்க முடியுமா? மீன்கள் நீந்தும். இது அதுக்குரிய மகிமை. அப்போ குயில்ங்கிறது பாடும், கூவுன்னு சொல்லுவாங்க, பாடும். மயில்கள் ஆடும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமையை வைத்து உண்டாக்கியிருக்கிறார். ஏமே இப்படி இப்படி தங்களுடைய தனிப்பட்ட மகிமையை ஒவ்வொரு படைப்பும் வெளிப்படுத்துகிறது. இப்படி மனிதர்கள் கூட எல்லாரும் ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்தில் நம்மை மகிமைக்குரியவர்களாக உண்டாக்கியிருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு டேலண்ட், ஒரு திறமைகள், ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷம் உண்டு. விசேஷத்தை ஒரு சிலருக்கு நல்லா வெட்ட வெளிச்சமாக வெளிப்படுத்தியிருப்பீங்க.
ஒரு சிலர் உள்ளே அதை வெளிப்படுத்துறது எப்படின்னு தெரியாமல் இருப்பீங்க. தட்ஸ் அ ப்ராப்ளம். அது எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு தெரியாம நிறைய பேர் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு மகிமையை, ஒரு கன மகிமை வைத்திருக்கிறார். அப்போ நீ எல்லாருமே அந்த மகிமைக்கு உரியவங்க தான். நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கும் சந்தோஷம், தேவனும் மகிமைப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற நீங்கள் உங்களுக்குரிய மகிமையை, உங்களுக்குரிய சுபாவத்தை, உங்களுக்குரிய ஒரு மகிமையை தான் நீங்கள் வெளிப்படுத்தணுமே தவிர இன்னொரு ஆளை என்ன செய்ய முடியாது, என்ன செய்யக்கூடாது, காப்பி அடிக்க. அவர் மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா மிமிக்ரி, அது கிடையாது. நீங்கள் யாரு, உங்களுக்குரிய மகிமை என்ன, அதை வெளிப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வெளிப்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும், தேவ மகிமையும் வெளிப்படும். மூன்றாவது என்னன்னா, God is pleased when glory is seen. இப்போ தேவன் மகிமையோட படைக்கிறாரு, அதையும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மகிமையை வச்சு படைக்கிறாரு. படைச்சிட்டு இப்ப திரும்பி பார்க்கிறாரு, எல்லா படைப்புகளும் அதன் சுபாவத்தின்படி அதனுக்குள்ளே கர்த்தர் வைத்த மகிமையை வெளிப்படுத்துகிறார். இவர் படைச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, திரும்பி பார்க்கிறார். படைத்தவைகள் என்ன செய்கிறார், திரும்பி பார்க்கிறார். அவர் மகிமையோட படைத்தார், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மகிமையை வைத்து படைத்தாரு. அந்த மகிமையை அவர் திரும்பி பார்க்கிறார். பறவை பறக்கும் போது பார்க்கிறார், சந்தோஷப்படுறார். மரங்களை திரும்பி பார்க்கும் பொழுது அது அதனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற போது அந்த மகிமையை பார்த்து தேவன் சந்தோஷப்படுறார். அதே போல விலங்குகளை பார்த்து அது ஓடி திரியிறத, விளையாடுறத பார்த்து அவர் சந்தோஷப்படுறார். மலர்களை பார்த்து சந்தோஷப்படுறார். சமுத்திரத்தை அதனுடைய மச்சங்களையும் பார்த்து அங்கே அவர் பார்த்து அதை நீந்தி விளையாடுவதை பார்த்து சந்தோஷப்படுறார். வேதம் சொல்லுது, ஆதியாமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் படைத்துட்டு அவர் என்ன பண்ணாராம், திரும்பி பார்த்தார். பார்த்து அது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மகிழ்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் God is pleased when glory is seen. படைப்புகள் தங்கள் மகிமையை வெளிப்படுத்துகிற போது அதை தேவன் கண்டு மகிழ்ச்சி அடைகிறார். அப்போ இந்த காலைவேளையில் கர்த்தர் உங்களை எப்படி படைத்தாரோ, எப்படி ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு விதமான மகிமையை வச்சு படைச்சிருக்கிறாரோ, அந்த மகிமையை கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு இருக்கிற மகிமையை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்துங்க, திறமைகளை வெளிப்படுத்துங்க. சும்மா எல்லாம் அப்படியே மூட்டை கட்டி வச்சிருக்காதீங்க. எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு படிக்க வராது, எனக்கு பாட வராது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு இது தெரியாது, அது தெரியும், இல்லைங்க, அப்படி கிடையாது. கர்த்தர் உங்களுக்கென்று தேவன் உங்களுக்குள்ளே மகிமையை வைத்திருக்கிறார். அது என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அதை வெளிப்படுத்துங்க. சபையில வெளிப்படுத்துங்க, உலகத்தில் வெளிப்படுத்துங்க, வேலை செய்யற இடத்துல வெளிப்படுத்துங்களேன். தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற மகிமையை இந்த உலகம் பார்க்கட்டுமே. கர்த்தரும் பார்க்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் உள்ள சொந்த பந்தங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற நண்பர்கள், உன்னை சூழ்ந்து வாழுகிற ஜனங்கள் அதை பார்க்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். நான்காவது, God created man as the ultimate exposer of his glory. God created man as the ultimate exposer of his glory. கடவுள் மனிதனை தம்முடைய மகிமையின் இறுதி வெளிப்பாடாக படைத்தார். 6 நாள் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் படைத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களையும், வானத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் எத்தனை நாளில் படைத்தாரு, 6 நாளில் படைத்தார். ஆனால் கடைசியா முக்கியமான மகத்துவமான ஒரு படைப்பை படைக்கும்படி ஆரம்பித்தார். அது என்னன்னா, தேவன் மனுஷனை படைக்க ஆரம்பித்தார். ரைட்டா? கடைசியான படைப்பு யாருங்க? அது விசேஷமான படைப்பு. இன்னும் சொல்ல போனா, கடவுள் மனிதனை மகிமையின் உச்சக்கட்ட, அதாவது உச்சக்கட்ட மகிமையின் வெளிப்பாடாக அவனை உண்டாக்க ஆயத்தமானார். இந்த எல்லா படைப்புகளையும் படைத்திருக்கிறாரு. அது தன் மகிமையை வெளிப்படுத்திட்டு இருக்கு இல்லையா? இவனை அதை விட வேற விதத்தில்
தம்முடைய மகிமையை உச்சக்கட்டத்தில் வெளிப்படுத்தக்கூடியவனாக உண்டாக்க முயற்சி பண்றார். இப்போ உலகத்தில் என்ன சொல்றாங்க, ஹிஸ்டரியிலலாம் நம்ம படிக்கிற காலத்தில் மனுஷன் எங்கேருந்து வந்தானா, மிருகத்திலிருந்து வந்தான், குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனுக்கு போதிக்கிறதுனால தான் அவன் அவனோட ஆக்ஷனே மிருகத்தனமாக இருக்கு. அவன் வாழ்க்கையே ஒரு மாதிரி மிருகத்தனமாகவே இருக்கான். ஏன்னா நான் மிருகத்திலேருந்து வந்தவன் தானே, அதனால நான் இப்படி தான் நடந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி மனப்பாங்க வளர்த்துக்கிறான். இங்கே இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் விலங்கிலிருந்து வரல, குரங்கிலிருந்து வரல, தேவனுக்குள்ளிருந்து வந்தவர்கள். தேவன் தம்மை போலவே உங்களை உண்டாக்கினார். மனுஷன் தேவனுக்குள்ளிருந்து வந்தவன், தேவ சாயலாகவே ரூபமாகவே புறப்பட்டு வந்தவன் அவன். ரைட்டா? மீன்களை எல்லாம் சமுத்திரத்திலிருந்தே உண்டாக்கினார். மரம் செடி கொடிகள் எல்லாம் பூமியிலிருந்து உண்டாக்கினார். அதான் எது எங்கிருந்து வந்ததோ அதை சார்ந்திருக்கிறது. மரங்கள்லாம் பூமியிலிருந்து வந்ததுனால இது எதை சார்ந்திருக்குது? பூமியை சார்ந்திருக்குது. இப்போ ஒரு மீனை பிடிச்சி கரையில் போட்டா அது எப்படி இருக்கும்? செத்துரும் அது. ஏன்னா அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அது உயிரோடு இருக்கும். மரம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அது உயிரோடு இருக்கும். மரம் மண்ணோடு சேர்ந்துருக்கணும், பூமியோடு சேர்ந்துருக்கணும். பிடுங்கிட்டோம்னா போச்சு. மீனை பிடிச்சி கரையில் போட்டாச்சுன்னா செத்துரும், லைஃப் போச்சு. அப்போ எதிலிருந்து வந்ததோ அதை சார்ந்திருக்க வேண்டும். மீன் சமுத்திரத்தை சார்ந்து தான் இருக்கணும். மரம் செடி கொடிகள்லாம் பூமியை சார்ந்து தான் இருக்கணும். அப்போ மனுஷன் எங்கிருந்து வந்தானோ தேவனுக்குள்ள இருந்து வந்தான், அல்லது தேவனிடத்திலிருந்து வந்தான். அப்போ அவன் யாரை தான் சார்ந்திருக்கணும்? தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே மனுஷன் மிருகத்திலிருந்து வரல, மனுஷன் யாரிடத்திலிருந்து வந்தான்? தேவனிடத்திலிருந்து வந்தான். ஆகவே அவன் தேவனை போல நடந்து கொள்ள வேண்டும். மிருகத்தை போல நடந்து கொள்ள தேவனிடத்திலிருந்து வந்தான். அதான் சத்தியம். இந்த காலவெளியில் உங்களுக்கு தேவன் சொல்லுகிற சத்தியம் உண்மை. ஆகவே தேவனிடத்திலிருந்து வந்ததுனால தேவன் தம்முடைய சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய குணத்தை, குணாதிசயத்தில் அவனுக்குள்ள வச்சு படைச்சிருக்கிறார். நாம பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி நம்முடைய ஜீன் வேலை செய்தோ அதே போல தேவனுக்குள்ளேருந்து வந்த நமக்கு தேவனுடைய ஜீன் வேலை செய்யும். அப்ப தேவனுடைய சுபாவங்கள், தேவனுடைய குணங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்கு. அப்ப நம்ம யாரை போல தான் நடந்து கொள்ளுங்க? தேவனை போல அன்புல, இரக்கத்துல, மன்னிக்கிற விஷயத்துல, மற்ற எல்லா நற்குணங்களிலும் தேவனை போலவே நம்ம என்ன செய்யணும்? நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கினார்? எதுக்காக உண்டாக்கினார்னா, தன்னை போல எதுக்கு உண்டாக்கினார்னா, தன்னோட அவன் ஐக்கியமா இருக்கணும். மனுஷனை உண்டாக்கும் போதே எப்படி நோக்கத்தில் உண்டாக்குறாரு? அவன் என்னோட ஐக்கியமா இருக்கணும், என்ன போலவே இருக்கணும். என்னோட ஐக்கியமா இருக்கணும், ஆனால் என்னை போலவே. அப்ப இவரை போல எப்படி இருக்கிறது? இவரோட ஐக்கியமா இருக்கணும். இவர் எப்படி அண்ட சராசரத்தை ஆளுகிறவரா இருக்கிறாரோ அதே போல மனுஷனும் ஆளுகிறவனா இருக்க வேண்டும். தேவனை போல இருக்கணும். தேவன் எப்படி ஆக்ஷன், அவருடைய பிஹேவ் என்ன, அதான் மனுஷனுக்கு. ஏன்னா அவருடைய இமேஜ்ல, லைக்னஸ்ல உண்டாக்கப்பட்டவன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இதுதான் மனுஷனை கொடுத்த தேவனுடைய நோக்கம். என்னோட கூட இருக்கணும், என்ன போலவே அவன் என்ன செய்யணும்? ஆளுகை செய்கிறவனா இருக்கணும். இதான் நோக்கம். படைப்பிலேயே மிக உயர்ந்த படைப்பு யாருன்னா மனுஷன்தான். ரொம்ப விசேஷமான, ஆச்சரிய, வினோதமாக பார்க்கக்கூடிய விதத்தில் படைப்பிலேயே நம்பர் 1 அல்லது ரொம்ப ரொம்ப உயர்ந்த படைப்பு யார் தாங்க? மனுஷன்தான். இப்போ நான் சொல்றேன், மனுஷனை விட கீழே படைக்கப்பட்ட மரம், செடி, கொடிகள், பறவைகள், விலங்குகள் அத்தனை படைப்புகளும் தேவனை மகிமைப்படுத்துகிறதை விட மனுஷன்தான் அதிகமாக தேவனை மகிமைப்படுத்தணும். ரைட்டா? 6 நாட்களும் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியா அந்த மகிமைக்குரிய மனுஷனை உண்டாக்குற இந்த அவருடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கி இருக்கிறார்னா என்ன அப்படின்னா, சாயல் ரூபம் அப்படின்னு சொல்ல வரும்போது இந்த அதாவது இந்த சரீரப்பிரகாரமான ரீதியில் நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படின்னா
புறம்பான மனுஷன் இந்த சரீரம், உள்ளான மனுஷன் ஆவி மனுஷன். அவருடைய சாயல் ரூபத்தில் உண்டாக்கினார்னா தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரு? அப்போ நம்முடைய உள்ளான ஆவி மனுஷனை அவரை போலே உண்டாக்கி இருக்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார், அவர் நற்குணங்கள் நிறைந்தவராக இருக்கிறார், நல்ல சுபாவம் உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவன் நம்மையும் ஆவியாகவே அவரை போலவே ஆவியாக அந்த ஆவியில ஆவி மனுஷன்ல தன்னுடைய சுபாவத்தை தன்னுடைய நேச்சரை வச்சு படைச்சிருக்கிறாரு. அவனை ஆவி மனுஷனா உண்டாக்கி இந்த சரீரத்தை, இந்த மாம்ச சரீரத்தை எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணி உருவாக்கி அந்த மாம்ச சரீரத்துக்குள்ள இந்த ஆவி மனுஷனை உள்ள கொண்டு வச்சுட்டார். எப்படி இந்த சரீரத்துக்குள்ள ஒரு நாள் வந்தோமோ அதே போல இந்த சரீரத்தை விட்டு நம்முடைய ஆவி ஒரு நாள் என்ன செய்யும்? போயிடும். ஆவியை தந்தவரிடத்துல அந்த ஆவி திரும்பவும் போயிடும். சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது மண்ணுக்கு போயிடும். இந்த உலகத்துல எல்லாமே சிங்கிள் லைஃப் தான். ஆடு, கோழி, மாடு, பூனை, இந்த நம்ம பார்க்கிற அத்தனை உயிர்களும் ஒரே லைஃப் தான். அது பிறக்கும், செத்துரும், ஒரே லைஃப். ஆனால் மனுஷனை கர்த்தர் உண்டாக்கும் போது ஆவிக்குரிய உலகத்துக்கும் இந்த இயற்கை உலகத்துக்கும் ரெண்டுக்கும் சம்பந்தப்படுத்தி உருவாக்கினார். மனுஷனை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்கினாரு? ஆவிக்குரியவனாக உண்டாக்கினாரு. ஆவி மனுஷனை ஆவிக்குரிய ரீதியில் உண்டாக்கினாரு, அவருடைய சுபாவ நேச்சரில் உண்டாக்கினாரு. அதே போல இந்த மண்ணை எடுத்து மண்ணினாலே இந்த உலகத்துக்குரிய இந்த புறம்பான மனுஷனையும் அவர் என்ன செய்தாரு? உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:26-28 வாசிப்போம். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள், இப்படிதான் சொல்லியே உண்டாக்குறார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனுஷனை விசேஷமா பிரத்யேகமா தன்னை போலவே தன்னுடைய சுபாவ உணர்வுகளை வைத்து அவனை உண்டாக்கிட்டு அவர் வச்சிருக்கிற 2 கண்டிஷன். நீ எப்போதும் என்னோட கூட தான் என்ன செய்யணும்? வாழணும். அதே நேரத்தில் என்னை போலவே வாழணும். என்ன போலவனா? ஆளுகை செய்து அதிகாரம் செலுத்துகிறவனா வாழணும். அப்போ தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது அடிமையாக உண்டாக்கலை, பலவீனனா உண்டாக்கலை, மட்டமாக உண்டாக்கலை, அவன் மட்டத்தனமாக வாழ்றதுக்கு. தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது விசேஷமானவனாக உண்டாக்கினபடினால நான் சொல்கிறேன், இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தில் இந்த சபையில் வந்து ஆராதிக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகள் விசேஷமாய் வாழ வேண்டும். சாதாரணமாக வாழ நினைக்கவே, விசேஷமாக தொழில் செய்தால் விசேஷமாக இருக்கணும், குடும்பம் நடத்தினாலும் விசேஷமாக இருக்கணும், எதை செய்தாலும் விசேஷமாக இருக்கணும். அலுவலகத்தில் உங்களை பார்த்து 4 பேர் மூக்கில் கையை வைக்கக்கூடிய அளவுக்கு அலுவலகத்தில் சிறந்த விதத்தில் பணியாற்றணும். எதை செய்தாலும் சிறப்பாக செய்யணும், ஒரு அதிகார தோரணையில் செய்யணும். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி 4 பேர் பேசக்கூடிய அளவில் நீ என்ன செய்யணும்? உங்கள் வேலைகள், தொழில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே அப்படி சிறப்பாக இருக்கணும். லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கணும். தேவனை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை உருவாக்கிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனை மட்டும்தான் அவர் தேவன் அப்படி உண்டாக்கியிருக்காரு, வேற எதையுமே அப்படி உண்டாக்கவே. மனுஷன்தான் விசேஷித்த படைப்பு, மற்ற எல்லா படைப்புகளும் இவன் காலு கீழே தான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் விஞ்ஞானத்தின் மூலமாக மனுஷன் வான மண்டலத்துக்கும் போகிறான், ரைட்டா? வானத்தில், அதாவது மேலேயும் போய் ஸ்பேஸில் போய் அங்கேயும் எல்லா வேலையும் செய்கிறான். பூமியிலையும் ரொம்ப அறிவு ஞானத்தில் பெருகிக்கிட்டே வர்றான். அந்த அளவுக்கு கர்த்தர் அவனை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற விஷயம், நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த க்ளோரி ஆஃப் காட். Nothing is more important than the glory of God. தேவன் கடவுளின் மகிமையை விட முக்கியமானது வேற எதுவுமே இல்லை அப்படின்ற முடிவுக்கு நீங்களும் நானும் வரணும்.
எப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு, மைல்ஸ் மன்ரோ என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர், உலகத்திலே தலை சிறந்த ஊழியக்காரர், உலகத்தில் லட்சக்கணக்கான மக்களை அசைத்த ஒரு பெரிய பிரசங்கியார். அவர் தேவனுடைய மகிமை அவர் மூலமாக அதிகமாக வெளிப்பட்டிருக்கு. அற்புத அடையாளங்கள் அவர் மூலமாக நிறையா ஜீவன் பெற்றிருக்கிறாங்க, உயிர் பெற்றிருக்கிறாங்க. நல்ல ஒரு மாதிரி ஊழியக்காரர். அதான் ஒரு போதனை டீச்சிங்கில் ரொம்ப ரொம்ப சிறந்தவர். ஃபெய்த் டீச்சர் மைல்ஸ் மன்ரோ. அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில் நான் பைபிளை பல வருஷங்கள் படிச்சிருக்கிறேன். செமினரியில் பைபிள் காலேஜில் போய் ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன். அதன் பிறகு நான் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன். எத்தனையோ நாடுகளில் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன், டீச் பண்ணியிருக்கிறேன். இப்படி எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. இப்படி என்னுடைய அனுபவத்தில் நான் படித்த பைபிள் ஸ்டடி, செமினரி ட்ரைனிங், ப்ரீச்சிங், டீச்சிங், இப்படிப்பட்ட எல்லா அனுபவத்திலையும் இருந்து ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வந்தேன்றார். என்ன முடிவு அப்படின்னா, கடவுளுடைய மகிமையை விட முக்கியமானது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன்னு சொல்றார். இப்போ நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் உங்களை விசேஷமாக உண்டாக்கி இருக்கிறாரு, தன்னை போலவே உண்டாக்கி இருக்கிறாரு, தன்னுடைய நேச்சரை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவரோடு கூட இருக்கும்படியாக அவரை போலவே நீங்களும் அதிகார தோரணையில் அதிகாரம் உள்ளவர்களாக ஆளுகை செய்யலாய் வாழும்படியாக அப்படி உண்டாக்கி இருக்கிறாரு. இதை நம்ம பார்த்தோம். அப்படி உண்டாக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதை உயர்ந்ததா பார்க்குறீங்க? எதை நீங்க உங்க வாழ்க்கையில் உயர்ந்ததா பார்க்குறீங்க? இப்போ உங்க வீட்டில் வெள்ளி இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், பணம் இருக்கலாம். எதை நீங்க உயர்ந்ததா பார்க்குறீங்க? உங்க உயர்ந்த உடைகள் இருக்கலாம், நல்ல பல லட்சங்கள் போட்டு நல்ல அருமையான ஆர்கிடெக்டில் நல்ல வீடு கட்டியிருக்கலாம், நல்ல விலையேறப்பட்ட வாகனங்கள் உங்க வீட்டில் இருக்கலாம், உங்க வீட்டில் எவ்வளோ ஆசைகள் நிறைந்திருக்கலாம். ஆனாலும் இந்த காலை வேளையில் நீங்க யாரை உயர்ந்தவரை பார்க்குறீங்க, எதை உயர்ந்ததா பார்க்குறீங்க அப்படிங்கிறது தேவ ஆவியானவுடைய அலசுதல், ஆராய்தல். மனுஷனை முகத்தை பார்க்கிறான், நான் முகத்தை பார்க்குறேன். இப்போ இந்த சத்தியத்தை கேட்ட உங்களுடைய உள்ளங்களை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறார். அப்போ உங்கள் உள்ளத்தில் எதை நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க? வெள்ளியை பெருசாக நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதன் பின்ன தான் ஓடுவீங்க. பணத்தை பெருசாக நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதன் பின்ன தான் ஓடுவீங்க. ஓடி உங்கள் வாழ்க்கையை சிதைச்சு போடுவீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற விலையேறப்பட்ட முத்துக்கள் தான் எனக்கு ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் பின்னாடி தான் நீங்கள் என்ன செய்வீங்க? ஓடுவீங்க. அல்லது நீங்கள் நான் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு ஒரு அப்படிப்பட்ட பெருமைக்குரியவங்களா இருப்பீங்கன்னா அந்த பெருமையான வாழ்க்கையை தொடருவீங்க. நீங்கள் எதை பெருசாக நினைக்கிறீங்க? யாரை உயர்ந்தவரா நினைக்கிறீங்க? வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியார் சொல்லுகிறார், இந்த முழு உலகத்தை உண்டாக்கினவரும் உங்களை இப்படிப்பட்ட விசேஷித்த மகிமையோடு உண்டாக்கினவருமாகிய கர்த்தர் ஒருவரே பெரியவர். அவருடைய மகிமை ஒன்றே மகிமை. வேற எந்த மனுஷனும் அதுக்கு நிகர் இல்லை. இதுக்கு நிகர் ஒருவனும் கிடையாது. இந்த மகிமைக்கும் நிகர் கிடையாது, அவருக்கும் நிகர் கிடையாது. ஆகவே அவருடைய மகிமையை அறிந்து கொண்டு அவர் வழியில வாழ்ந்து, இல்லை இல்லை இந்த கர்த்தர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உண்டாக்கினாரு, என்னையும் உண்டாக்கினாரு, இந்த எல்லா படைப்புகளையும் என்னை விட லோ லெவல்ல உண்டாக்கிட்டு என்ன ஹை லெவல்ல உண்டாக்கி இருக்கிறாரு, என்ன அவரை போலவே உண்டாக்கி இருக்கிறாரு. ஆகவே இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில நான் தேவனை போலவே வாழப்போகிறேன். தேவனோட கூட வாசம் பண்ணி தேவனோட ஐக்கியமா இருந்து இந்த உலகத்துல எத்தனை வருஷம் நான் உயிரோடு இருக்கிறேனோ அத்தனை வருஷமும் என் தேவனை போலவே ஆளுகிறவளாக அதிகாரம் செலுத்துகிறவளாக தேவனுடைய நாமத்தினாலே அந்தகார சக்திகளை கட்டுகிறவனாக, தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற விரோதமான காரியங்களை கட்டுகிறவனாக, கட்ட அவிழ்க்கிறவனாக, அதிகாரம் உள்ளவனாக
அந்தகார சக்திகளையும் பொல்லாத பிசாசுகளையும் எதிர்த்து பேசுகிறவனாக, எதிர்த்து நிற்பவனாக, அந்தகார சக்திகள் பொல்லாத மை மாந்தரங்கள் பில்லி சூனியங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவனாக, அப்படிதான் நான் வாழ்ந்து மரிப்பேனே தவிர நான் சாதாரண ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியாது அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்படின்னு எத்தனை பேர் உங்களுக்குள்ள உணர்வு கொள்கிறீர்கள்? நான் சொல்கிறேன், நீங்க சாதாரண படைப்பு கிடையாது. இந்த உலகத்தில் எவன் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் அவன் தெரியாதவன் சொல்றான். நான் சொல்றேன், இந்த பைபிள் சொல்லுது, நீங்கள் உயர்ந்தவர்கள். உங்களுக்கென்று தேவன் ஒரு விசேஷித்த மகிமையை வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்குன்னு தேவன் விசேஷமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் உங்க பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். தோல்விகளையே கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார். ஒன்றுமில்லாதவனை எடுத்து கர்த்தர் அவனை அதிபதியாக்குவார். வசனம் சொல்லுது, புழுதியில கிடக்கிறவனையும் குப்பையில கிடக்கிறவனையும் கர்த்தர் அவர் தூக்கி நிறுத்தி சிம்மாசனத்தில் உயர்த்துகிறார். அவரால் தான் முடியும். ஏன்னா அவர் தான் படைப்பாளர், உருவாக்குகிறவர். அவர் தான் உங்களை உருவாக்க முடியும், உங்க பிள்ளைகளை உருவாக்க முடியும், உங்கள் தொழில்களை எடுத்து கட்ட முடியும், மீண்டும் உங்கள் தொழில்களை எடுத்து கட்டி உங்களை உருவாக்க முடியும். வேற எவனாலும் முடியாது, எந்த மனுஷனாலும் முடியாது. எத்தனை பேர் உதவி செய்யறேன்னு முன் இருந்தாலும் நன்றி, தேங்க்யூ சோ மச். ஆனா கடவுள் செய்யற அளவுக்கு நீங்க செய்ய முடியாது. கடவுள் உயர்த்துகிற அளவுக்கு ஒருவர் உங்களை உயர்த்த முடியாது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே nothing is more important than the glory of God. இந்த காலவேளை நான் சொல்றேன், ஒரு ஊழியக்காரனா, இந்த தேவனுடைய மகிமைக்கு, இந்த தேவனுடைய மகிமையை விட வேற முக்கியமானது என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. இந்த தேவனுடைய மகிமையை விட முக்கியமானது, உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று இந்த பிரசங்கத்தின் வாயிலாக நான் என் உள்ளத்திலே ஒரு உணர்வு கொள்கிறேன். என் தேவன் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவர் சிறந்தவர், அவர் மட்டுமே உயர்ந்தவர். அவர் தான் என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. சரியாய் ஒருவன் அல்லது சரியாய் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்வார்களே ஆனால் அவர்கள் மட்டுமே தேவனை மகிமைப்படுத்த முடியும். தேவனுடைய மகிமை என்னன்னு உணர முடியும். அதில் சந்தோஷமா ஹாப்பியா இருக்க முடியும். வேற எல்லாரும் நான் எப்படி வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் இருப்பேன், அவன் நிச்சயமா தேவனை மகிமைப்படுத்த முடியாது. தேவனுடைய மகிமையை இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு போய் காட்ட முடியாது. இதை பாருங்க, நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், என் இயேசு என்னை உயர்த்தி இருக்கிறார், எனக்குள்ள விசேஷமான மகிமை வைத்திருக்கிறார், அதை பாருங்க, நீங்களும் பாருங்க அப்படின்னு உலகத்துக்கு அந்த மகிமையை கொண்டு காட்டவும் முடியாது. தேவனும் இவனுக்குள்ள ஒரு மகிமையை பார்க்க முடியாது. ஏன்னா இவன் வாழ்க்கை எல்லாமே பிசாசை பிரியப்படுத்துகிற விதமாகவே இருக்கும். நான் தேவனோடவே இருக்கிறேன் அப்படின்னு ஒருவர் சொல்வாரானால், அல்லது தேவனோடவே இருக்கணும், ஏன்னா அதனால தான் அவர் என்னை உண்டாக்கி இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்வீர்களே, ஆனால் தேவனோட இருப்பதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சும்மா சாயங்காலம் பைபிள் எடுத்து 2 அதிகாரம் வாசித்துட்டு வச்சுட்டு, காலையில் எடுத்து 2 அதிகாரம் வாசித்து வச்சுட்டு, நைட்டு ஒரு ஜெபம், காலையில் ஒரு ஜெபம் அப்படின்னு செஞ்சுட்டு போகிறது இல்லைங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், வெள்ளிக்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், புதன்கிழமை சர்ச்சுக்கு போகிறேன், இப்படி சிலர் சொல்லுவாங்க. நான் ஆலயத்துக்கு போகிறதுல தவறதே இல்லைங்க. இல்லைங்க, அது நல்லது. ஆனால் அது அப்படி இல்லை அர்த்தம். அப்போ ஆராதனைன்னா வாட் இஸ் மீன் பை வொர்ஷிப்? வொர்ஷிப்னா என்ன? ஆராதனை என்னன்னா, ஆராதனை என்பது ஏதோ 2 மணி நேரம் ஆராதிச்சுட்டு ஆமேன் போட்டு முடிக்கிறது இல்லை. ஏதோ வந்தீங்க, 1 மணி நேரம் ஆராதிச்சோம், அவ்வளோதான், அடுத்த வாரம் பார்ப்போம், இல்லைங்க. இப்போ ஆராதிக்கிற நீங்க தொடர்ந்து உங்க உள்ளத்துல நீங்க ஆராதிச்சுட்டே இருக்கணும். தொடர்ந்து உள்ளத்துல தேவனோடு உறவாடிக்கிட்டே இருக்கணும், தேவனோடு பேசிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகள் எதிர்மாறா இருக்கும்போது தேவனோட பேசணும். கஷ்டம் வரும்போது தேவனோட பேசணும். சரீரத்தில் சோர்வுகள் வரும்போது தேவனோட பேசணும். தேவனோட பேசிட்டே இருக்கணும். உண்மையான ஆராதனை என்னன்னா, எப்போதும் தேவனோட வாசம் பண்ண வேண்டும். அதான் உண்மையான ஆராதனை, வொர்ஷிப். உண்மையான ஆராதனை என்பது தேவனுடைய பிரசன்னத்தில் எப்போதும் வாழ்வது. தேவனுடைய பிரசன்னத்தில் எப்போதும் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ அவர்
எப்போதும் உங்களோடவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எப்போதும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ தேவன் அப்படியே தான் இருக்கிறாரு. நீங்களும் எப்போதும் அவரோடு கூட அவருடைய பிரசன்னத்திலே வாழ வேண்டும். அதான் வொர்ஷிப், அதான் ஆராதனை. அதாங்க ஆராதனை அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. எப்போதும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும், எப்போதும் தேவனோடு கூட வாழணும், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். வாயில் எப்போதும் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லணும், இருதயத்தில் தேவனும் எப்போதும் உறவாடிக்கிட்டே இருக்கணும், எப்போதும் தேவனோடு ஐக்கியமாகவே இருக்கணும். இதான் ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் வித் காட். இதான் சரியான ரிலேஷன்ஷிப். அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்வது எதோட ஒப்பிடலாம்னா, அவரை ஆராதிக்கிறதுக்கு ஒப்பிடலாம். அவரை ஆராதிக்கிறதுனா எப்போதும் உள்ளத்தில் ஆராதிப்பது. இன்னும் சொல்ல போனால் எப்போதும் தேவ பிரசன்னத்திலே வாழ்வது, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பது, தேவனோடவே ஐக்கியமாக இருக்கிறது. இதுதான் ஆராதனை, சரியான ப்ராப்பர் வொர்ஷிப். இதுதான் ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் வித் காட். இதுதான் சரியான உறவு, ஆராதனை. இதெல்லாம் தேவனை நம்மை பிரிக்க முடியாத விஷயங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் அப்படி தான் இருந்தாங்க. பாவம் செய்வதற்கு முன்பாக ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தாங்க? தேவனோடவே இருந்தாங்க. தேவனை மட்டுமே கனப்படுத்தினாங்க, அவரை மட்டுமே மகிமைப்படுத்தினாங்க. தேவனை மட்டுமே வெளிப்படுத்துகிறவர்களாக, அவரையே ஆராதிக்கிறவர்களாக, அவரோடு கூட இருக்கிறவர்களாகவே எப்போதும் அவரோடு கூடவே இருந்தாங்க. எப்போ பாவம் செய்தாங்களோ, விழுந்து போனாங்களோ, அப்போ தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த உறவு, தேவனுடைய அன்பு, நல்ல சூழல், தேவன் நம்ம கொடுத்த அந்த சாயல், அந்த ரூபம், அந்த தேவன் கொடுத்த அதிகாரம், ஆளுகை, வல்லமை எல்லாமே சிதைஞ்சு போச்சு. மனுஷன் எப்போ தேவனோட கூட இருந்து தேவனை ஆராதித்து தேவனை போலவே அங்கே ஒரு வாழ்ந்தானோ, அப்போ மனுஷன் வாழ்க்கை எப்படி தான் இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பங்களும் நல்லா இருக்கணும்னா தேவனோட கூட இருப்பதை தெரிந்து கொண்டு தேவனோடவே இருங்க. அதே போல் தேவன் எப்படி வாழ சொல்லியிருக்கிறாரோ அப்படி ஒரு லைஃப் ஸ்டைலில் அதிகாரம் உள்ள, அதிகார தோரணை உள்ளவர்களாய் வாழ, அப்படிப்பட்ட விதத்தில் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிங்க. கிறிஸ்தவர்களுக்கு லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களுக்கு லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியங்க. லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். ஆகவே உங்கள் வாழ்க்கை முறைகளை நல்ல நேர்த்தியாக அமைச்சிக்கிங்க. தேவனோடு கூட இருங்க. எந்த சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தில் முழங்கால் முடக்குங்க. வீட்டை கதவை அடைச்சிக்கிட்டு தேவனை நோக்கி பாருங்க, தேவனோட பேசுங்க, தேவனோட ஜெபம் பண்ணுங்க. வியாதி உங்களை ஜெயிக்க முடியாது. உங்கள் தோல்விகள் வெற்றியாய் மாறும். உங்கள் குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறும். உங்கள் வாழ்க்கை துளிர் விடும். உங்கள் வாழ்க்கை ரொம்ப எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற வாழ்க்கையில் கூட மீண்டும் துளிர் விடும். அந்த துளிர் என்ன செய்யும்? அது வளர்ந்து மரமாகும். மீண்டும் வாழ்க்கை ஒரு பெரிய வளர்ச்சி பாதையை கண்டடையும். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. உங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. தேவனுடைய நோக்கம் என்ன? தேவனோடு கூட இருங்க, தேவனை போலவே வாழுங்க, தேவ மகிமையை வெளிப்படுத்துங்க.